சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கிலிருந்து காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன் குமார் விடுவிக்கப்பட்டதை கண்டித்து சீக்கியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் இந்திரா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தனது சீக்கிய பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து சீக்கியர்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். அப்போதைய டெல்லி காங்கிரஸ் எம்பி சஜ்ஜன் குமார் மீது கலவரத்தை தூண்டிவிட்டதாக 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் ஒன்றான டெல்லி கண்டோன்மென்ட் கலவர வழக்கை விசாரித்த டெல்லி கர்கார்டூமா சிபிஐ நீதிமன்றம் சஜ்ஜன் குமாரை எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்து செவ்வாயன்று தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு சீக்கிய மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலவரத்தில் உயிரிழந்த சீக்கியர்களின் குடும்பங்களுக்கு நீதி கேட்டு டெல்லி, பஞ்சாபில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. டெல்லியில் புதனன்று பல்வேறு இடங்களில் சீக்கியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உருவ பொம்மைகளையும் எரித்தனர். போராட்டத்தில் பங்கெடுத்த பெண்கள் சஜ்ஜன் குமாரை தூக்கிலிட வேண்டுமென வலியுறுத்தினர். कल जो सज्जन कुमार के लिए वर्डिक्ट आई है दैट इज नॉट एक्सेप्टेबल टू अस और हम उनकी फांसी के लिए आखिरी सांस तक पूरी सिख कौम लड़ती रहेगी. டெல்லியில் 2 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் புகுந்து ரயில் மறியல் போராட்டத்தில் சீக்கியர்கள் ஈடுபட்டனர். இதனால் திலக் நகர், சுபாஷ் நகர் மெட்ரோ ரயில் நிலையங்கள் பல மணி நேரம் மூடப்பட்டது. வியாழக்கிழமையன்று காங்கிரஸ் தலைவர் சோனியா வீட்டை முற்றுகையிடப் போவதாகவும் சீக்கியர்கள் அறிவித்துள்ளனர்.